வெல்கம் டு லட்சுமி அம்மா கிச்சன். இன்றைக்கி நம்ம புளிச்சிக்கீரையை வச்சு எறா தொக்கு தாங்க ஒன்று பண்ண போகிறோம். ஆந்திரா டிஷ் இது, கோங்குரா கீரைன்னுவாங்க. இது புளிச்சிக்கீரை நம்ம இங்கே சொல்லுவோம். புளிச்சிக்கீரையை வச்சு ஒரு எறா வச்சு நான் ஒரு தொக்கு பண்ண போகிறேங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். இது ஆந்திரா ஸ்பெஷலு. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பூண்டு ஒரு 10 பல்லு பூண்டு, 4 பச்சை மிளகா, ஒரு 150 கிராம் வெங்காயம் சின்னதாக வெட்டி வச்சுருக்கேங்க. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. 4 கிலோ எறா, பெரிய பெரிய எறா தாங்க. நரம்பெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான சால்ட் கொஞ்சமாக, தேவையான மஞ்சத்தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டு நம்ம எல்லாம் விசிறி வச்சுருவோங்க. கடாய் வச்சுருக்கு, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்குங்க. இந்த எறாவை நம்ம சும்மா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இது தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் ரொம்பவே நல்லாயிருக்கும். விருப்பப்படுறவங்க தேங்காய் எண்ணெயில் செஞ்சுங்க. நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் விட்டுருக்கேன். நல்லெண்ணெயில் செய்கிறேன். மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் இந்த எறாவை இதில் போட்டுங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. ஒரு 2 நிமிஷம் எறாலாம் சுருண்டு எப்படி வதக்கி பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்துடலாங்க. அதே கடாயில் ஒரு 50 கிராம் மேலே எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க. நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். சோம்பு ஒரு ஸ்பூன். சோம்பு பொரிஞ்சோடனே நம்ம சோம்பு பொரிஞ்சிச்சிங்க. ஒரு 150 கிராம் அளவுக்கு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம். கருவேப்பிலை கூட கொஞ்சம் சேர்த்துறேன். இது கூடவே ஒரு 10 பல்லு பூண்டு பாருங்கள். முழுசாக இதையும் போட்டுடலாங்க. வெங்காயம், பூண்டு, 4 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டுருங்க. இது நல்லா வதங்கணுங்க. வதங்கினோன்னா நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த கீரையை போட்டு வதக்கிக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக போட்டுக்கலாங்க. எல்லாம் வதங்கிடுச்சுங்க. நான் ஒரு கட்டு புளிச்சக்கீரையில் பாதி எடுத்துருக்கேங்க. இந்த கையளவுக்கு ஒரு கையளவு போடுறேன். நான் வச்சுருக்கிறது 4 கிலோ எறான்றதுனால கீரை போடலாம். புளிப்பாக இருக்கும். விருப்பப்பட்டால் அதிகமாக கீரை போட்டும் நம்ம சமைச்சு சாப்பிட்லாம். நம்ம விருப்பம் தாங்க. அந்த கீரை உடனே நமக்கு வதங்கிடும் பாருங்கள். அவ்வளோ கீரை போட்டோம், ஆனால் வதங்கி எவ்வளோ கம்மியாக வந்துச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டுங்க. வறுத்து வச்சு நல்லா மசிச்சுக்கலாங்க. பூண்டு, பச்சை மிளகாலாம் கொஞ்சம் மசியணும். அவ்வளோதான். ரொம்ப மசியணும்னு அவசியம் இல்லை. சும்மா அப்படி நம்ம மசிச்சு எடுத்துப்போம். பூண்டு ஓரளவுக்கு, மிளகாலாம் நம்ம இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துடலாங்க. நல்லா இந்த அளவுக்கு ஒன்றுது பாதியமாக நம்ம மசிச்சாச்சுங்க. இப்போ இது கூட தேவையான அளவு மஞ்சத்தூள். நான் ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கேன். உப்பு பார்த்துக்குங்க. 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போடுறேங்க. தனியாத்தூள், மிளகாத்தூள் போடுறவங்க ஒரு ஸ்பூன் போட்டுக்குங்க. இது வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தான் போடுறேன். 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள் எல்லாம் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த சும்மா அப்படி இது பண்ணி வச்சுருந்தா அந்த எறாவை நம்ம போட்டுடலாம். எறாவையும் போட்டு நம்ம கொஞ்சமாக அப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாங்க. இப்போ ஊற்றிருக்க தண்ணி பத்தாது, இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுடலாங்க. அவ்வளோதான். இது நல்லா வெந்து வரணுங்க. எதுவுமே தேவையில்லை. இப்போ நீங்கள் உப்பு பார்த்து உப்பு போட்டுக்கலாம். உப்பு கம்மியாக இருந்தால் இதை நம்ம தட்டு போட்டு அப்படியே மூடி வச்சுருவோங்க. ஒரு 10 நிமிஷம் வெந்து வரணுங்க. 10 நிமிஷம் கழித்து பார்ப்போம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். புளிச்சக்கீரை எறா தொக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த ஸ்டேஜ் போதுங்க. நம்ம சாதத்தில் போட்டு பசைஞ்சு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஒரு தட்டு சாப்பிட்றவங்க கூட 2 தட்டு சாப்பிடுவாங்க. சாதம் அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். சூப்பராக இது. நீங்கள் நெய் கூட போட்டு சாப்பிட்லாம். இது கூட அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு. இது
சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. எறா புளிச்சக்கீரை வச்சு ஒரு ஆந்திரா டிஷ் தொக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இது. அதை புளிச்சக்கீரையோட ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எறாவை வச்சு புளிச்சக்கீரையை வச்சு ஒரு ஆந்திரா டிஷ் பண்ணி காமிச்சிருக்குங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். சாதத்தில் போட்டு பசிச்சு சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். லட்சுமி அம்மா கிச்சனுக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.